சந்தனக்காடு மணக்காவலன் ஐயா வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படைக்கும் போதும் கூட அது கலாய்வு அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களின் வாழ்க்கை அவரோடு கலந்து இருந்து அவர்கள் சந்தித்த அத்தனை கொடுமைகளையும் உள்வாங்கி அப்படியே நான் காட்சி வடிவில் எழுதி அப்பப்போ எழுதி அதை எடுத்தோம். சரி, அந்த திரைக்கதை அமைப்பு, காட்சி அமைப்பு, உரையாடல் மற்றும் அந்த படத்துக்கான மொத்த நிர்வாகம் இதையெல்லாம் பார்த்து சந்தனக்காடு நம்ம தான் பண்ணோம். அதை ஒட்டி எப்பவுமே அவருடைய படைப்புகள்ல பங்களிக்கிற அது தொடர்பு இருந்தது. அதனால இந்த படத்துல அது எழுதுற வாய்ப்பு வந்தது. காடு விட்டு குரு அவர்களை பத்தி இங்க சமூகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்களும் நீண்ட காலமா எல்லா தளத்திலையும் இயங்குகிறவர், அரசியல் தளத்திலையும் கூட. அப்போ அதுல இன்னும் நமக்கு சவால் இருக்கு. அந்த சவால்களை எதிர்கொண்டு அப்படி இல்லை எங்களுக்கு சொல்லப்பட்டது நாம் கலாய்வில் சேகரித்த தகவல்கள். அப்புறம் எனக்கு அண்ணன் குரு அவர்கள் நேரடியாக பழக்கம். அதுதான் நம்ம அந்த மக்கள் தொலைக்காட்சிக்காக தான் ஆட்டோ சங்கரும் வசனகர்த்தாவாகவும் அப்புறம் சந்தனக்காடும் பண்ணும் போதெல்லாம் அந்த படைப்புகளை பார்க்கும்போதும் படப்பிடிப்பு நடக்கும்போதும் அதுக்கான முன் தயாரிப்பு பணிகள் நடக்கும் போதும் தியாகராய நகர்ல அங்க சந்திப்போம். அதனாலவும் அப்புறம் அந்த குடும்பம், அண்ணனோட குடும்பம், அம்மா, அவங்களுடைய தங்கச்சி குடும்பம், நான் கும்பகோணத்தை சேர்ந்ததுன்றதுனால நான் ரத்த பரிசோதனை நிலையத்துல அங்க கும்பகோணத்துல வேலை செஞ்சேன். அந்த ரத்த பரிசோதனை நிலையத்துக்கு பக்கத்துலதான் அவங்க சுண்ணாம்பு கடை வச்சிருந்தாங்க. அங்க தினமும் சந்திக்கிற அந்த வாய்ப்பு, அந்த தங்கை மகனுடைய நட்பு, இப்படியான அந்த சூழல்ல இருந்ததுனால இந்த படத்தில் எழுதுவதும் அப்புறம் அவரை பத்திய உண்மை முகம் எனக்கு தெரியும். உண்மை முகம் தான் இவர்கள் சொல்லுகிற திராவிடர்கள், திராவிட சூழ்ச்சியாளர்கள் திட்டமிட்டு அவரை சாதி வெறியராக, மிக கொடுமையானவராக, மிக குற்றவாளியாக சித்தரித்திருப்பதை உடைப்பதற்கான வாய்ப்பாக இந்த படம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று இந்த படத்துல நான் வந்து அந்த பங்களிப்பு செய்ய